அப்பா, இந்த புத்தகத்துல தான் அந்த வசிய மந்திரம் இருக்கு. இந்த பாட்டில்ல இருக்கிற வசியம் பண்ற வாசன திரவியத்தை ஒரே ஒரு டிராப் காத்துல கலக்க விட்டுட்டு அதுக்கான மந்திரத்தை உச்சரிச்சா யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. இல்ல டேய் அர்ஜுன், இது என்னடா மாவு ஊத்தி தோசை சுடுறதுன்னு நினைச்சியா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா. சித்து வேலை தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சிம்ம சொப்பனமான வேலை. உன்னால முடியாதுடா. சொன்னா கேளு, ஆழம் தெரியாம காலை விட்டு அகப்பட்டுக்காத. ஆமாண்டா அர்ஜுன், நமக்கு ஏற்கனவே கால நேரமே சரியில்லை. ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது விபரீதத்துல முடிஞ்சிட போகுது. ஆ, ஆ. வேற ஏதாவது யோசிடா. அப்பா, என்ன? என்னால முடியும். நான் உங்க ரத்தப்பா. அதான்டா பயமே. அப்பா, நான் கௌரிய காலி பண்ணி காட்டுறேன். நீங்க வேணா பாருங்க. டே அர்ஜுன், அண்ணன் சொன்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். சொன்னா கேளுடா, இதெல்லாம் வேண்டாம். நீ போய் இந்த பொருள் எல்லாம் மாயா ரூம்ல வச்சுட்டு வந்துரு. சித்தப்பா, இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நீங்க எல்லாரும் கூலா இருங்க. நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. இத பாருங்க, நான் போய் அந்த கௌரியோட சோழிய முடிச்சிட்டு வரேன். டேய் டேய் டேய், நில்லு, அவசரப்படாத, சொன்னா கேளு. நீ ஏதாவது பண்ண போய் குழப்பம் வந்து பல பிரச்சனைங்க நடந்துரும். அம்மா, நான் உங்கள மாதிரிமா. ஒரு தடவை நீங்க முடிவு பண்ணிட்டா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க. அது உங்களுக்கே தெரியும்ல. ஐயோ, என்ன இவன்? அந்த மாதிரிதாம்மா நானும். இங்க பாருங்க, இந்த பொன்னான வாய்ப்பை மட்டும் நாம விட்டோம், நம்மளை விட ஏமாளி இங்க யாருமே இருக்க முடியாது. பாத்துக்கோங்க.